14 வியாழக்கிழமை விடுதலை பயண புத்தகம் முதல் அதிகாரம் 19வது அதிகாரம் 1-20 வசனங்கள். சீனாய் மலைக்கு அருகிலே அவர்களை அழைத்துச் செல்லுகிறார். குறிப்பிட்ட மக்களை மட்டும் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கும் அதற்கு மேல் அவர்களின் மோசை மட்டும் ஆண்டவரை சந்திக்க போகிறார். மற்றவர்கள் கீழே தான் இருக்கிறார்கள். அப்போது அந்த 4வது 5வது வசனம் 19வது 5வது வசனம், நீங்கள் என் வார்த்தைக்கு செய்படுத்தி என் உடன்படிக்கை கடைபிடித்தால் அனைத்துலகம் என் உடைமையினும் நீங்களே என் மக்களினம் தனி சொத்து. உலகமெல்லாம் இருந்தாலும் கூட, எத்தனையோ மக்களெல்லாம் இருந்தாலும் கூட நீங்களுடைய தனி சொத்தாவீர்கள். மேலும் கொடுக்கிறது குருத்துவம், அரசர்கள், மீண்டும் நீங்களே தூய மக்கள். 3 காரியத்தை சொல்கிறார். 1, அரசர் குலம், குருக்குலம் போன்ற தூய இனமாக இருப்பீர்கள். இருக்கிற அத்தனை மக்கள் மத்தியிலும் நீங்கள் என்னுடைய கடைபிடித்து என்னுடைய உடன்படிக்கையை நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் இந்த மக்கள் இனத்தில் நீங்கள் தனியே உரிமை சொத்தாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த 3 ஆசீர்வாதம், குருக்களாகும், நீங்கள் அரசர்களாகும், தூய மக்கள். இதுதான் 1 பேதுரு 2:9. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இன்னும் அரச குருத்துவ திருக்கூட்டம், பரிசுத்த குலம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள் என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஏன் அப்படி? கடவுள் அவர் மீது கொண்ட அளவற்றாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க. இஸ்ராயல் மக்கள் யூதர்களே அவர் தெரிந்து கொண்டார். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதெல்லாம் அவர் இன்னும் அதை அறியாமல் இருக்கிறது. அதை ஆண்டவர் தான் நிறைவு செய்கிறார். ஆண்டவர் தான் உண்மையான குருவாக, ஆண்டவர் தான் உண்மையான அரசராக, அவர் தான் பரிசுத்த இனமாக, நிலத்தின் தந்தையாக இருக்கிறார். இன்றைக்கு அந்த இறைவனுடைய இரக்கத்தையும் பரிவையும் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவர்கள் அதை உணரவில்லை. கிறிஸ்து வந்த பிறகு நிறைவேற்றிவிட்டார். ஆனால் நாம் இதை அனுபவிக்க வேண்டும். நாம் குருக்களாக ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களா, அரசர்களாக, வெற்றியின் மக்களாக, அவரோடு கூட பரிசுத்த மக்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நிறைவு பெற்று வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நீங்கள் நல்ல ஆண்டவரை, மக்கள் இனங்களில் இதோ தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக நாங்கள் இருக்கிறோம். அதில் அரசர்களாக, குருக்களாக, அதில் மிகச்சிறப்பாக தூய மக்கள் இருந்தோம். ஒரு காலத்தில் இருளில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு வியத்தக ஒளிக்கு அழைத்திருக்கிறோம். இதை உணர்ந்து வாழ நல்ல